கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 132 அதிகாரம் 12 வசனம். உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். பிரியமானவர்களே, பிள்ளைகள் வளர்ப்பு குறித்து இன்றைக்கு எவ்வளவோ காரியத்தை சொல்லிக் கொடுக்கும் விதமாக பேரண்டிங் கோர்ஸ்கள் எல்லாம் நடத்துகிறார்கள். ஏன் புத்தகங்கள் கூட வெளிவருகிறது. அதையெல்லாம் கேட்டு வாங்கி படித்து பிள்ளைகளை வளர்க்கலாம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் விதமே தனி. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்தாலே அவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள், கர்த்தருக்கும் கீழ்ப்படிவார்கள். 4 பைபிள் வசனத்தை படித்து ஒப்புவித்தால்தான் சாப்பாடு என்று நம் முன்னோர்கள் பிள்ளைகளை நடத்தினார்கள். சண்டே ஸ்கூலுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பினார்கள். அன்றைக்கு இருந்த பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படிதல் கொஞ்சம் இருந்தது. அன்றைக்கு அது கடினமாக இருந்தாலும் இன்றைக்கு யோசித்து பார்த்தால் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திற்கு எதற்காக போறீங்க? உங்களுக்காக மட்டுமா? இல்லை, உங்கள் சந்ததியே நன்றாக கிறிஸ்துவோடு வளர வேண்டும் என்பதற்காக போக வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்தால் உங்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் கர்த்தரோடு ஐக்கியமாக இருப்பார்கள். கர்த்தரும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதங்களை தருவார். அவர் தவறவே மாட்டார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் ஆவியில் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை ஆவியானவர் இடைப்பட்டு போதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தங்களுக்காக மட்டுமில்லாமல் தாங்கள் அடுத்து வரும் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களாக, கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்களின் இருதயத்தை மாற்றுங்க. சத்துருவின் தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடித்து போடுகிறோம். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நாங்களும் அறிக்கையிடுகிறோம். குடும்பமாக சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமேன்.